அண்ணா சீரியல் ஜனவரி 6 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது? அவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ அவனுக்காண்டி வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. யாரு நீ என்ன சந்திரமுகியா இல்லை கங்காவா அப்படின்னு வந்து நக்கலாக கேட்டுட்டு இருக்காங்க முத்துப்பாடி. அதுக்கு வந்துட்டு பரணி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து நிற்கிறதுக்கு காரணம் சண்முகம் கிடையாது, நான் என் மாமா குடும்பத்துக்காண்டி வந்து நின்றுட்டுருக்கேன். என் மாமா மேலே எனக்கு நிறைய பாசம் இருக்குது, அவருக்கும் என் மேலே நிறைய பாசம் இருக்குது. எனக்கு ஒன்றுனா எங்கள் மாமா உயிரே கொடுப்பாரு, அந்த மாதிரி தான் நானும் எங்கள் மாமாக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒன்றும் இல்லாத வெறும்பையன் குடும்பத்துக்காண்டி நீ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு வேணால் வெறும்பையன் குடும்பமாக தெரியலாம், உனக்கு பாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எங்கள் தாய்மாமா குடும்பத்தில் நிறைய பாசம் இருக்குது. இன்றைக்கி வந்து உன்னை அட்டி வெளுக்க போகிறது என் தாய்மாமா மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. வரட்டும் அவனும் வரட்டும், இன்னும் 1 மணி நேரம் கூட இல்லை, 55 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அவன் வந்துட்டானா முடிஞ்சுது, அப்படி இல்லைன்னு வையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க முத்துப்பாண்டி. போகும்போது யாரையும் உள்ளே விடாத அப்படின்னு அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு தான் முத்துப்பாண்டி போகிறாங்க. என்னத்தா இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் அவனை வரக்காங்களே அப்படின்னு வந்து சண்முகம் அப்பா கேட்டுட்டு இருக்காங்க. வரும்போது ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பரணி. மைனி எம்புட்டு பிரச்சனை இருந்தாலும் சரி அண்ணன் கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு கனி சொல்லிட்டு இருக்காங்க. என் பிள்ளை அங்கே தனியாக இருந்துட்டுருக்கு, இவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சண்முகம் அப்பா பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பாக சண்முகம் வந்துருவான்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் உள்ள முத்துப்பாண்டி சேர் எடுத்து போட்டு ரத்னா கிட்ட உட்கார்ந்தாங்க. ரத்னா அழுதுட்டே கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காங்க. எப்போதுமே இந்த வாக்கு கொடுக்குறது, அதை காப்பாற்றுறது இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, ஆனால் நான் உன் விஷயத்தில் பற்றியா கொடுத்த வாக்கை இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரத்னா அழுதுட்டே எந்திரிச்சு தூர போக பார்க்குறாங்க. கையை பிடிக்கிறாங்க முத்துப்பாண்டி. ஏண்டி பயந்து போகிறேன், நான் உன்னை கட்டிக்க போகிறவன் தானே அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கையை விடுங்கிற மாதிரி தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு எங்கள் அண்ணன் வருவாங்கிற மாதிரி ரத்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. என் மேலே கை வச்சுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து கண்ணாடியில் வந்து கல் வந்து உடையுது. அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க ரத்னா. நான் தான் சொன்னல எங்கள் அண்ணன் வருவான்னு சொல்லிட்டு, வந்துட்டான் வாடான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டான்னு வந்து கை கால்லாம் நடுங்குது போலே அப்படின்னு ரத்னா கேட்டுட்டு இருக்காங்க நக்கலா. வந்து உனக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க முத்துப்பாண்டி. எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. முத்துப்பாண்டி வெளியே வர பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து நிற்கிறாங்க. முத்துப்பாண்டி முன்னாடி போய் நின்றுட்டு, என்ன மச்சான் மாமனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டியாமே, அதனால தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆசை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்காண்டி தாண்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெறும்பையில் அப்படின்னு முத்துப்பாண்டியும் பதிலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. வாடா முதல்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கை வைக்கிறாங்க முத்துப்பாண்டி. என்னமோ நீயே தேடி கண்டுபிடிச்ச மாதிரி மேலே கை வச்சுட்டு இருக்க, இப்படி தூரம் வந்த எனக்கு உள்ளே வர தெரியாதா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சண்முகம். பின்னாடியும் முத்துப்பாண்டி போகிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் தேவையே இல்லாதது, உனக்கும் உங்கள் அப்பனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு பரணி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்போ தான் உனக்கும் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க முத்துப்பாண்டி. உள்ளே போனதுமே அண்ணன் அப்படின்னு அழுதுகிட்டு வந்துட்டு ரத்னா கையை பிடிக்கிறாங்க. என்னம்மா உன் அண்ணன் வரமாட்டேன்னு நீ நினச்சிட்டியா, சில ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் லேட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு ஸ்டேஷனில் முத்துப்பாண்டி அலற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போடாங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே சண்முகத்தை ஜெயிலை பார்த்து தள்ளி விடுறாங்க. உள்ளே போனால் வந்து சண்முகம் என்னதான் நடக்கட்டுமே, இருட்டலில் நீதி மறையட்டுமேங்கிற பாட்டை பாடிக்கிட்டு வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இருடா உனக்கு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து டேபிளில் உட்காந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோனை எடுத்ததுமே வந்து அப்பா அவன் என்கிட்ட சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், அவனை வந்து உள்ளே அடைச்சிட்டல, இனிமே அவனை கூட்ட விட்டுறாத. அதுக்கப்புறம் கேட்குறாங்க சவுந்தரபாண்டி, சாப்பிட்டியால அப்படிங்கிறாங்க. நீ தான் சாப்பிட விடாமல் வரட்டி விட்டுட்டல அப்படின்னு கொலை பசியில் இருக்கன்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனை போட்டு அடி வெளுத்துட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. இல்லை வேணாம், அவன் தான் மாட்டிட்டான்ல, உள்ளே அடைச்சிட்டல, நீ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா போட்டு அவனை வெளுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. சரிப்பா அப்படிங்கிறாங்க. முடிஞ்சா நீ அவனை போட்டு அடி வெளுக்கிறத எனக்கு வீடியோ கால் எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. முத்துப்பாண்டியும் வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க அண்ணாச்சி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வந்து சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சர்வல் மதியம் வாங்கினா பிரியாணி இருக்குது, ஆனால் அது ஆறி போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணால் வந்து வீட்டில் தான் காட்டுறாங்க. சந்தோஷமாக இருக்காங்களா சவுந்தரபாண்டி, என்னங்க என்னாச்சுங்க அப்படின்னு போயிட்டு விசாரிக்கிறாங்க. பாக்கியம் ஒரு நல்ல செய்தின்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு அப்படின்னு பாக்கியம் கேட்க. கரெக்டாக கேட்டா இது எனக்கு தான் நல்ல செய்தி, என்னமோ அண்ணமோ சிங்கம் புலி சிக்க மாட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள கூண்டுக்குள்ள மருமவனை வந்து அடைச்சாச்சான் அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்க. அவனா தேடி கண்டுபிடிச்சானா இல்லைனா வந்து என் மருமகனாக போயிட்டு சரண்டர் ஆனானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் உனக்கு நக்கல் அடங்க மாட்டுக்கலாடி, அவனா தான் தேடி வந்தான், ஆனால் அவனை உள்ளே போட்டு அடி வெளுக்க போகிறான் என் மாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதை நீ வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. உனக்கு நக்கல் அதிகம் தான் அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. ஐயோ அவனா தேடி போய் சரண்டர் ஆயிருக்கானா, கண்டிப்பாக என் மருமக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் வந்திருப்பான், அப்படி முருகா என் மருமகிட்ட இருந்து இவங்க 2 பேரையும் நீ காப்பாற்றுப்பா அப்படின்னு அவங்க போனதுக்கப்புறம் சவுந்தரபாண்டி போனதுக்கப்புறம் பாக்கியம் தனக்கு தானே பேசிக்கிறாங்க. உள்ள சண்முகம் படுத்திருக்காருல, அங்கே வந்துட்டு என்று சொல்லுக்கு முருகாங்கிற பாட்டை பாடிட்டு இருக்காங்க. குடும்பமாக வந்து உள்ளே வந்துருந்தாங்க பரணி எல்லாருமே. ரத்னா அப்படின்னு பேசிட்டு சண்முகத்தை பார்த்து போகிறாங்க. என்னத்தா இவன் விட்டத்தை பார்த்து படுத்து கிடந்து பாட்டு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சண்முக அப்பா சொல்லிட்டு இருக்க. ஏடா சண்முகம், நீ வந்து குற்றவாளி யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு 1-2-10 வரைக்கும் தெரியும்ல டாக்டர், நீ வந்து என்ன அப்படிங்கிறாங்க. என்ன விளையாடுறியான்னு பரணி கேட்க. நீ இப்போ என்ன மாட்ட கனிமா நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு 10லேருந்து 1 வரைக்கும் பேக்கில் கனி எண்ணிட்டு இருக்காங்க. எண்ணி முடிக்கவும் வந்துட்டு வெளியே ஏதாவது
ஏதாவது வண்டி சவுண்டு கேட்குதான்னு பாரு அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்க. ஜீப் வந்து நிற்குது. ஆமாண்ணே கேட்குதுங்கிறாங்க. அதுலேருந்து ஸ்டைலாக ஒருத்தர் இறங்கி வராரா அப்படின்னு சண்முகம் கேட்டுட்டு இருக்க. போலீஸ் உயர் அதிகாரி தான் இறங்கி வராங்க. சாப்பிட்டுட்டு இருக்க முத்துப்பாண்டி அவரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவர் தான் வந்து நம்ம மாவட்ட எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பரணி கேட்டதுக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு தான் வந்து நான் படுத்து கிடக்கேன், சும்மா ஒன்றும் படுத்து கிடக்கலன்னு சிரிச்சுக்கிட்டே சண்முகம் சொல்லிட்டு இருக்க. உள்ளே வந்து எஸ்பி வந்ததுமே வந்து சாருங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க லெக் பீஸோட வந்து சல்யூட் அடிக்கிறாங்க முத்துப்பாண்டி. என்னையா லெக் பீஸோட அடிக்கிற, அது கீழே போட்டுட்டு அடியா சல்யூட் அப்படின்னு அந்த எஸ்பி சொல்லிட்டு இருக்க. சாரி சார்ங்கிறாங்க. என்ன விருந்து சாப்பாடா அப்படின்னு எஸ்பி கேட்குறாங்க. இல்லை சார் விரத சாப்பாடு, குட்கா கேஸில் வந்துட்டு குற்றவாளி தப்பிச்சிட்டார்ல, அவரை பிடிச்சிட்டு தான் சாப்பிட்ணுன்னு இப்போ பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெரி குட்டியா, ஒரு கேஸை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், ஆனால் மொத்த குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணிட்டு தானே நீ சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு எஸ்பி சொல்ல முத்துப்பாண்டிக்கு புரியல. சார் என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து அந்த குட்காவாக விற்றுருக்கானா, அதை ஒருத்தங்க வந்து மொத்தமாக வச்சிருப்பாங்கல்ல குடோன் மாதிரி, அந்த அவனை பிடிக்கணும்ல, அவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு மாறி இருக்கும்ல, அவனை பிடிக்கணும்ல, அவங்ககிட்ட இருந்து தானே இவன் வாங்கியிருப்பான், எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போடணும்லங்கிறாங்க. சார்ங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. நீ வா நம்ம 2 பேரும் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த இடம்னு சொன்னீங்கன்னா நானே போயிட்டு வரேன் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா 2 பேரும் போலீஸ் தானே, நானும் உன் கூட சேர்ந்து வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை மேலே அங்கே எடுத்துக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சார் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. முத்துப்பாண்டி முழிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடியே போகிறாங்க. என்னையா அங்கே நடக்குது, என்ன பண்ணி வச்ச அப்படின்னு வந்து பரணி சண்முகத்துக்கிட்ட கேட்க சண்முகம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல பற்ற வச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தல எப்படி வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு, இது போயிட்டு உங்கள் அப்பா வீட்டில் தான் வெடிக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணால் வந்து எஸ்பி கூட சார் கூட வந்து முத்துப்பாண்டி ஒரு குடோனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த குடோன் ஓனரை வந்து கைது பண்ணி வெளியே கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல வச்சு எஸ்பி சார் என்ன சொல்லுவாங்கன்னா, முத்துப்பாண்டி எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும் போல இருக்குது, உங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அங்கே போய் குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் சரி சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்பி சார் முத்துப்பாண்டி அவங்க வீட்டுக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அப்படி கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அந்த இடத்துல வெட்டிக்கிளி வந்து எல்லாருக்கும் வந்து கூல்ட்ரிங்க் எடுத்துகிட்டு வராங்க. என்னது இது அப்படின்னு கேட்க கூல்ட்ரிங்க்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. உனக்கு தான் முதல்லன்னு கனிக்கிட்டலாம் கொடுத்துட்ருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சண்முகம். ஏன்னா காலையிலேருந்து நீங்களாம் சாப்பிடாம இருப்பீங்களா, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டே என்னடா பண்ணி வச்சிருக்க சொல்லு, இல்லைன்னா கழுத்து பிடிச்சி நெரிச்சிருவேன்னு பரணி ஒரு பக்கம் கேட்க, ஆனால் என்ன பண்ணியிருக்க சொல்லுண்ணே, எதுக்காண்டி எஸ்பி சார் முத்துப்பாண்டியை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு ரத்னா கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் எனக்கு நீ கதை சொல்லுவல, இப்போ நடந்ததை எனக்கு கதையாக சொல்லுனே அப்படின்னு வந்து கேட்குறாங்க கனியும். சரி எல்லாரும் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறதால நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் சவுந்தரபாண்டின்னு பெரிய அப்பா டக்கர் ஒருத்தர் இருக்கிறார்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கள் அப்பான்னு பரணி சொல்லிட்டு இருக்க. ஆமாம் அப்பா, பெரிய அப்பா. சரி அந்த ஆளை விடு, அந்த ஆளுக்கு கைத்தடி ஒருத்தர் இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். யார் சனியனியா சொல்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. சண்முகம் அப்பா அவனை என்னென்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி ரத்னாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அவரை பிடிச்சேன், சரி எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக காட்டிட்டு இருக்காங்க. சனி என்ன சண்முகம் அடிச்சு தள்ளுறாங்க. எஸ்பி காலில் போயிட்டு சனியை விழுறாங்க. ஐயா எனக்கு காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் நாடகம்லாம் இங்கே எடுப்படாதுன்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கிறாங்க. இதுக்கடையில் எஸ்பி சார் வந்துட்டு சவுந்தரபாண்டி கிட்ட கேட்பாங்க, நீங்கள் சொன்ன ஆள் இவர் தானா அப்படின்னா, ஆமாம் இவர் தான் அப்படின்னு மாதிரி சண்முகமும் சொல்லிட்டு இருக்க. இவர் வந்து என் பொண்டாடி கழுத்தில் கத்தி வச்சு அறுத்துருவன் மிரட்டிட்டு இருக்காரு, காப்பாத்துங்க அப்படின்னு சனியை சொல்ல, நீ பண்ண வேலைக்கு வந்து உன்னை என்கவுண்டர் தான் பண்ணணும் அப்படின்னு எஸ்பி சொல்ல, ஐயோ இந்த பாடி வந்து அடியெல்லாம் தாங்காது, என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்லியிருந்தேன்னு சனி உண்மையே சொல்கிறாங்க. நீ இந்த ஊரோட பிரசிடென்ட் வீட்லேயே வந்து குட்கா வைப்பியா அப்படின்னு எஸ்பி சார் டேரெக்டாகவே கேட்டிருப்பாங்க. நான் வைக்கல, நான் வந்து வச்சது எல்லாமே வந்து முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டி ஐயாவும் சொல்லி தான் நான் வச்சேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து ஃப்ளாஷ்பேக்காக சொல்லி முடிக்கவும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சிரிக்கிறாங்க சண்முகம். இதோட எபிசோட் வந்து முடியுது. வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒருவேளை இந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒர்க் இருந்தே இல்லை வெளியே போயிட்டு வீடியோ சரியாக ரிவ்யூ பண்ண முடியலன்னா சீரியல் வீடியோவே ஒரு மணி நேரம் வந்து கொஞ்சம் லேட் டைம் ஆனாலும் நான் போட்டுருவேன். கொஞ்சம் வியூஸ் போகட்டும், அடுத்து இப்படி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு வியூஸ் சரியாக போகல. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.